யுத்தம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தளபதிகள் எல்லாம் திகைத்து போனார்கள். ஆக ஒரு பெரும் படை அழிந்து போய்விடுமோ என்றெல்லாம் பயந்தான். இப்படியாக நடக்கும்போது ஒவ்வொரு கட்டத்திலும் தொழுகைக்கு பின்னாலும் விசேஷ துஆக்கள் ஓதப்பட்டது. ஒவ்வொருத்தரும் பல நோன்புகள் வைத்தார்கள். இறைவனிடத்திலே மன்றாடினார்கள், முஸ்லிம் படைகளுக்கு யா அல்லாஹ் நீ வெற்றியை கொடுப்பாயாக என்று. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த படைக்கு, இஸ்லாமிய படைக்கு உதவியாக இன்னொரு படை அந்த இஸ்லாமிய பகுதியிலிருந்து புறப்பட்டு வந்தது. அந்த படைக்கு தளபதியாக யார் இருக்கிறார்? அந்த ஒரு படையும் புறப்பட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 பேர் புறப்பட்டு வருகிறார்கள். அதற்கு தளபதியாக இருக்கிற யாருன்னு பார்த்தா முஹம்மது பின் வாசில் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு ஷேக் தான் வராங்க. அவங்களும் புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வந்து இங்க வந்து சேர்ந்திருக்கிறாங்க. சேர்ந்ததும் இந்த தளபதிக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, எவ்வளவு படம் வந்து சேர்ந்திருக்குது. அதில் குறிப்பாக முஹம்மது பின் வாசில் அஸ்தி அவர்களும் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு பலமாக நமக்கு இருக்கிறது. அவங்களுடைய துஆ மட்டும் இருந்தாலே போதும். பெரிய வயசாளி. அந்த படையிலே எல்லாரும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வயசாலை மூத்தவங்க, நல்ல ஃபிக்ஹ் இல்மு தெரிந்தவர்கள், நிறைய சஹாபைகள் இடத்திலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள் என்பது போன்ற பல காரணங்களால் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அந்த படையில இருந்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த நிலையிலே ஒரு நாள் ஒரு தளபதிகள், அமைச்சர்கள், முக்கியமான பிரதானிகள் எல்லாம் கூடி உட்கார்ந்து ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது தைதர் என்று சொல்லக்கூடிய இந்த தளபதியினுடைய முக்கிய உளவாளி ஒருத்தர் வர்றார். வந்து அவர் நிற்கிறார் என்று பார்த்தது அப்ப ஏதோ ஒரு ரகசிய செய்தி இருக்கிறது என்பதை தளபதி உணர்ந்துகிட்டார். அவர் காதுல வந்து சொன்னார் தைதர், தளபதி ஒரு முக்கியமான செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அந்த முக்கியமான செய்தியை நான் பேச இயலாது. எனவே தயை கூர்ந்து இவங்களை வெளியாக்கிட்டா நான் அவங்களோட நான் அதை பேசலாம் என்று சொன்னதும் சொன்னா நீங்க எல்லாம் வெளியில போயிடுங்க என்று சொல்லிவிட்டு லிரார் இப்னுல் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர், அவங்கள மாத்த நீங்க மட்டும் இருங்க என்று சொல்லி மத்தவங்க எல்லாம் வெளியில போங்கன்னு வெளியில போயாச்சு. என்ன விஷயம் அப்படின்னு இவர் கேட்கிறார். நீங்க மட்டும் உட்கார்ந்துக்கங்க. அப்ப தைதர் சொல்றாரு, அந்த உளவாளி, தளபதி அமீர் அவர்களே, இவங்களையும் வெளியாக்கிட்டா நல்லது. ஏன்னா பேசக்கூடிய ஒரு செய்தி அவ்வளவு மிக முக்கியமானது, ஒரு சங்கடத்திற்குரிய செய்தி, மிக முக்கியமான செய்தி. இவங்களையும் வெளியாக்கிட்டா யாரும் இல்லாம இருந்தாலும் பரவாயில்லை, இவங்க இருந்தா பரவாயில்ல, அவர்கள் என்னோட ரொம்ப நெருக்கமானவர்கள், நீங்க சொல்லலாம் என்று சொன்னது. அவர் சொன்னார், அமீர் மோமினின், முஸ்லிம்களுடைய அமீராக இருக்கக்கூடியவர் பல தளபதிகளை படையிலிருந்து நீக்கிட்டார். அப்படி நீக்கப்பட்ட தளபதிகளில் நீங்களும் ஒரு ஆள், உங்களை நீக்கியாச்சு. எனவே இந்த நிலையில் அந்த நீக்கப்பட்ட இடத்திற்கு வேறு வேறு தளபதிகளை நியமிச்சிருக்கிறார். அவர் நியமித்து அனுப்பி கொண்டிருக்கிறார். அநேகமாக ஓரிரு நாட்களில் அந்த தளபதி வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து இங்கே சேருவார். உங்களுடைய பதவி நீக்கப்பட்ட கடிதத்தை கூட தந்துவிட்டு அவர் தளபதியாக ஆகிவிடுவார். இப்படி ஒரு நிலை வந்திருக்கிறது. என்னுடைய யோசனை என்னவென்றால், நீங்கள் உடனடியாக இந்த யுத்த களத்தில் இருந்து பகுதியிலிருந்து நீங்க நதியை கடந்து நம்முடைய பகுதி, முஸ்லிம்கள் பகுதி இருக்கக்கூடிய மருவாக்கு நீங்க வந்துடணும். அப்படி வந்து அங்கிருந்து நாம என்ன செய்யலாம், நீங்கள் யோசிக்கலாம் என்ன செய்யலாம் என்று. இங்கிருந்து கொண்டால் பெரிய குழப்பம். நீங்கள் தளபதியாகவும் இருக்க முடியாது, அங்கே எதிரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த பக்கம் நதி இருந்து கொண்டிருக்கிறது, ஆபத்தான ஒரு கட்டமாக இருக்கிறது. எனவே அங்கிருந்து புறப்பட்டு நீங்கள் நம்முடைய பகுதிக்கு வந்துருங்க, வந்து யோசிக்கலாம், அங்கே வந்து நல்ல ஒரு முடிவுக்கு வரலாம் என்று சொன்னதும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். யோசித்து விட்டு, இது பெரிய ஒரு முக்கியமான ஆபத்தான செய்தி, இந்த செய்தி இவனே வெளியில சொல்லிட்டா இன்னும் பெரிய ஆபத்தாக போய்விடும், இது மற்றவர்களுக்கு எதிரிகளுக்கு கிடைத்தா நம்மை சின்ன பின்னமாக ஆக்கிடுவாங்க, ஏன்னா இந்த செய்தி முஸ்லிம்களுக்கு இதயத்தை பலகீனமாக்கிவிடும். என்ன செய்வதுன்னு யோசித்தார். தன்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய சியா என்பவரை அழைத்து, சியா அங்க வாங்கினோன்னு கூடாரத்துக்கு வெளியில இருந்து சியாக உள்ள வந்தார். சொன்னாரு, இந்த துரோகி இவன் இருக்கிறானே, எனக்கு வந்து உளவாளி, இவன் நம்பிக்கிட்டு இருந்த, இவனுடைய தலையை வெட்டு, நான் கூட தலையை வெட்டி போட்டார். ரகசியத்தை வந்து சொன்ன அவரை. அதுக்கு பிறகு நீ வெளியில போலாம் சொல்லிட்டு வெளியில போயிட்டு லிரார் இப்னு ஹுசைன் பக்கத்துல இருக்கிறான். அவங்கள கூட்டு தளபதி சொல்லுகிறார், இவன் சொன்ன ரகசியம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கும் உங்களுக்கு தான் இப்ப தெரியும். இனிமேல் இந்த ரகசியம் வேறு யாருக்காவது மூணாவது நபருக்கு தெரியறதா அது உங்கள் மூலமாக தெரியறதா தான் இருக்கணும், அது பெரிய ஆபத்தா போயிடும். உண்மையிலேயே அவன் சொன்ன விஷயம் நல்ல விஷயம் தான். இப்போது முஸ்லிம் படைகளை காப்பாற்ற வேண்டும் என்பது பொறுப்பு நமக்கு இருக்கு. லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தையும் பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது. எனவே இவனை நானே ஷஹீதாக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன், இல்லை என்றால் வேறு ஆபத்தான நிலைமைகளை தந்துவிடும்.
ஏதாவது செய்தி லீக் ஆகுனா இஸ்லாமிய உலகே ஆடி போயிடும். எனவே இந்த காரியத்தை நான் செய்தேன், அது எனக்கே கடினமாகத்தான் இருக்கிறது, தவறு என்று தெரிந்தும் நான் செய்திருக்கிறேன், இருந்தாலும் வேறு வழி தெரியவில்லை. ஆக இவனுக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு ஏற்படாம நீங்க பாதுகாத்துக்கங்க என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு முக்கியமான தளபதிகள் அழைச்சாங்க. அங்க வாங்க அழைச்சாங்க. எல்லாரும் வந்தாங்க. இதோ பாருங்க அப்படின்னு. என்ன இவன் முக்கியமான உளவாளியாச்சே, இவனை நம்பிக்கையானவன், இவன் நம்பிக்கையானவன், இவன் துரோகம், ஒரு துரோகம் இழைத்தான், அதன் காரணத்தினால் வெட்டிட்டேன். அப்படியா, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவர்கள் எல்லாம் சொன்னார்கள். சரி, இதற்கு மேல் வேறு நீங்கள் தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நாம் உடனடியாக எதிரிகளை தாக்க வேண்டிய அவசியம் நமக்கு வந்துவிட்டது. புறப்படுங்கள், உங்களுடைய படைகளை துரத்தி கொண்டு அவங்களுடைய தலைமை ஏற்று நீங்கள் வேகமாக செல்லுங்கள், எதிரிகளை தாக்குங்கள் என்று கட்டளையிடுகிறார். யுத்தம் ஆரம்பமாகிடுச்சு. 2 மாசத்துக்கு பிறகு இந்த யுத்தம் நடக்குது. அந்த யுத்த களத்தில் முகமது பின் வாசில் அஸ்தி இருக்கிறார்கள். யுத்த களத்திற்கு முன்னால வந்து நிக்கிறாங்க. அவங்களும் எதிரிகளும் படை திரண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இவங்களை விட பன்மடங்கு வலிமையும் ஆற்றலும் அவர்களுடைய பூமி என்பதெல்லாம் இருந்ததை போந்து பார்த்த போது முஸ்லிம்களுடைய உடலிலே கொஞ்சம் உதறல் ஏற்பட்டது, அச்சம் ஏற்பட்டது. நம்மை விட பன்மடங்காக இருக்கிறார்கள், நம்மை விட அதிக ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள், நம்மை விட அதிகமான வாகனங்கள் வைத்திருக்கிறார்கள், நம்மை விட வலிமையாக இருக்கிறார்கள், இன்னும் அவர்களுடைய பூமியிலே நாம் வந்திருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட நிலையிலே கொஞ்சம் பயம் இருந்து முஸ்லிம்கள் அப்படியே அஞ்சி கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த இவர் கேட்கிறார், குதைபத் பின் முஸ்லிம் அந்த தளபதி கேட்கிறார், ஐன முஹம்மது பின் வாசிஉல் அஸ்தி, முகமது பின் வாசி பெரியவங்களை எங்கே அப்படின்னு கேட்கிறான். அப்போ அவங்க சொல்றாங்க, நான் அவங்க பார்த்துட்டு வரவான்னு கேட்கணும். உடனே பார்த்துட்டு வாங்க, என்ன செய்யறாங்கன்னு. நேரா போய் பார்த்துட்டு வந்து ஒருத்தர் சொன்னாரு, அவங்க ஈட்டியை கீழே நட்டி அதிலே சாய்ந்து கொண்டு வானத்தை பார்த்து கைகளை உயர்த்து கொண்டு இப்படி விரலை அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி தன்னுடைய பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்தி விரல்களை இப்படி அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யுஹர்ரிகிஸ்மா, என்ன செய்வது என்று கேட்டதும், அவனை அழைச்சிட்டு வரவா என்று கேட்டதும், விட்டுருங்க அப்படியே, பல் தஊஹு, அவர் அப்படியே விட்டுருங்க. அவங்க கேட்கக்கூடிய துவா இருக்கே அது ஒண்ணுமே நமக்கு போதும். அவங்க துவா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அர்த்தம். ஏன்னு கேட்டால் அப்படிப்பட்ட அவர்களுடைய ஒரு விரலினுடைய அசைவு என்னிடத்திலே வலிமை மிகுந்த 1000 வீரர்கள் வாள் பிடித்து செல்வதை விட எனக்கு சிறந்தது. அவங்க ஒரு விரல அசைக்கிறது, வலிமை மிகுந்த வீரர்கள் 1000 பேர். அஹப்ப இலைய மின் அல்ஃபி ஸைஃபின் ஷஹீரின் யஹ்மிலுஹா அல்ஃபு ஷாப்பின் தரீர். வலிமை மிகுந்த வீரர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள், அவர்கள் நல்ல சக்தி மிகுந்த வாளை பிடித்து செல்வதை விட ஒரு விரலை அசைப்பது என்னிடத்திலே மிக உயர்ந்தது. உத்துருக்கு எதோ, அவங்க அப்படியே விட்டுருங்க, அவங்க துவா செய்யட்டும், நாம இப்ப யுத்தம் நடத்தலாம் என்று சொன்னதும் என்னவோ தெரியல, அந்த துவாவினுடைய பரக்கத்து இந்த முஸ்லிம்களுடைய இதயத்திலே இருந்த அந்த அச்சத்தை எல்லாம் போக்கிவிட்டது. வீறு கொண்டு எழுந்து கடுமையாக தாக்க ஆரம்பித்தார்கள். அந்த தாக்குதல் மாலைக்குள்ளேயே முடிவுக்கு வர ஆரம்பிச்சிட்டு, இந்த யுத்தம் 2 மாசம் அல்ல, பல மாதங்கள் அது நடந்து கொண்டிருக்கும் என்று கருதப்பட்ட அந்த யுத்தம் ஒரே நாளிலேயே முடிவுக்கு வர ஆரம்பித்தது பார்த்து முஸ்லிம்களுக்கு ஆச்சரியம். எதிரிகள் சோர்வடைகிறார்கள் என்பதை பார்த்ததும் மிக வேகமாக தாக்க ஆரம்பித்தார்கள். அவ்வளவுதான், சுப்ஹானல்லாஹ், பணி ஆரம்பித்து விட்டார்கள். எதிரி தரப்பிலிருந்து செய்தி வந்தது, நாங்கள் பணிந்து விடுகிறோம், நஷ்ட ஈடுகளை தந்து விடுகிறோம், ஆகவே நீங்கள் எங்களோடு நீங்கள் உடன்பாடு செய்து கொள்ளுங்கள், நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்து செல்லலாம், உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஆற்றிக்கொள்ளலாம், வருடம் என்னென்ன இதுகளை நான் உங்களுக்கு தந்து விடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தாங்க, சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இது முஸ்லிம்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக அமைந்தது. அதே சமயம் அவர்களுக்கு கிடைத்த கனிமத்து பொருட்கள் முஸ்லிம்களுக்கு உரியதுதான். நிறைய கைதிகள் இருந்தார்கள். இதுல ஒரு கைதி மிகவும் கொடுமையானவன் என்று வர்ணிக்கப்பட்டவன். அது முஸ்லிம்களும் அறிந்திருந்தார்கள், எதிரிகளும் அறிந்திருக்கிறார்கள். மிக கொடுமையானவன், ஆக கெட்டவன், தீயவன், அவன் மிக பொல்லாதவன். அப்படிப்பட்டவனும் அவன் ஒரு ஷைத்தான், சரியான ஷராரத்து மிகுந்த அவனும் முஸ்லிம்களுடைய கைதிகளாக வந்து சேர்ந்தான். சில கைதிகள் வந்து விடுதலை, நீங்க எங்களுக்கு தந்தா நாங்க இதை தந்துடுறோம், எங்களுக்கு இந்த நஷ்ட ஈடு தர்றோம், எங்களை விடுதலை செய்து விடுங்கன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி விடுதலை செய்யும் பொழுது இவனை குறித்து யோசனைகள் நடந்தது. இவன் சொன்னா, நான் உங்களுக்கு கம் தபுதுல், எங்கன விட்டுட்டா உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், நஷ்ட ஈடு தரேன். அனாஃப்தி நஃப்சி அய்யுல் அமீர், தளபதியை பார்த்து சொல்றான். அப்ப தளபதி கேட்டாங்க, கம் தபுதுல், நஷ்ட ஈடாக என்ன தருவாய் என்று கேட்ட போது, 50,000 ஹரீரத்தின் சீனியத்தின் தமனுஹா அல்ஃப் அல்ஃப், 10 லட்சம் திர்ஹமுக்கு நிகரான 5000 பட்டு துணிகளை நான் உங்களுக்கு தர்றேன். அது 10 லட்சத்துக்கு நிகரான பெரிய வசதியும் அவனிடத்தில்